ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்து வர ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நீதி நியாயங்களில் நடத்துகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நீதி நியாயங்களில் நடத்துகின்ற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். பொதுவாக நம் ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பல விதங்களிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அற்புதமாக நடத்துகிறவராக இருக்கிறார், அதிசயமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செழிப்பான பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார், மேன்மையான பாதையில் கொண்டு போகிறவராக இருக்கிறார் சொல்லி இன்னும் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், நீதி நியாயங்களில் நடத்துகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். நீதி அப்படின்னா என்ன, நியாயம்னா என்ன? நீதி என்றால் நேர்மை அப்படின்னு அர்த்தம். நியாயம் என்று சொன்னால் சரியானது அப்படின்னு அர்த்தம். அப்போது நேர்மை நிறைந்த சரியான நோக்கம் நிறைந்த வழியில்தான் நம்மை நடத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது இந்த பூமியில் எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க, எத்தனையோ பெரியவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இருந்தாலும் அவங்க ஒவ்வொருவரும் அந்த நீதியின் பாதையில், அந்த நியாயமான பாதையில் எனி டைம் நடத்துவாங்க இல்லை கொண்டு போவாங்க அப்படின்றத யோசிக்கும்போது சாத்தியம் இல்லாததாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருந்து நீதி நியாயங்களில் நம்மை நடத்துகிற கர்த்தராக எப்பொழுதும் மாறாமல் நடத்துகிறார், எப்பொழுதும் இருக்கிறார். சரி, அவர் யாரை நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, நீதிமொழிகள் 8:21 ஆதாரம் பார்த்தோம். அதுக்கு மேல் பகுதியில் என்ன போட்டிருக்குன்னா, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை அடையும்படிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்போது யாரை நீதி நியாயங்களில் நடத்துவார்னா, அவரை ஸ்நேகிக்கிறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, அவரை விரும்புகிறவங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையிலே நேசித்து விரும்புகிறாங்களோ அவங்க அத்தனை பேரும், யாராக தான் சரி, ஆனாலும் சரி, பெண்ணாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனும் சரி, அவங்கள அவர் நீதி நியாயங்களில் நடத்துகிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அவர் அவங்க மேலே நினைச்சாரு, பிரியமாக இருக்கிறாரு, அவங்க நேசிக்கிறபடினால் செய்கிறார். அவர் எல்லாரையும் என்ன செய்கிறாரு, அந்த மாதிரி கொண்டு போகிறது கிடையாது. எல்லோரும் மனம் திரும்பணும், எல்லோரும் தன் பிள்ளைகளாக இருக்கணுங்கிறது அவர் எண்ணி பார்க்குற ஒரு விஷயந்தான். ஆனால் யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்யக்கூடியவராக அவர் இல்லை. அவர் தெளிவாக சொல்லிக்கிறாரு, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்யான பொருளை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படிங்கிறார். மெய்யான பொருள்னால் பரலோக வாழ்க்கையை காட்டுது. அப்போது அவரை உண்மையாக நேசித்து சிநேகிக்கிற யாராக இருந்தாலும் மெய்யான வாழ்க்கையை கண்டுகொள்ளும்படிக்கு நீதி நியாயங்களில் நடத்துகிறவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதுதான் இந்த வசனத்துடைய முழு வழக்கம். அதுதான். அப்போது உண்மையாகவே இயேசுவை யார் நேசிக்கிறாங்களோ, இயேசுவை யார் விரும்புகிறாங்களோ, அவங்க அத்தனை பேரையும் அந்த மெய்யான பரலோகத்தின் காரியங்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் நேர்மை நிறைந்த சரியான நோக்கத்தில் நடத்துகிறார். இதுதான் அந்த வசனங்களின் சாராம்சம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பூமியில் எத்தனையோ ஜனங்கள் நம்மை நடத்துகிறோன்னு சொல்லி சொன்னாலும் ஆண்டவர் நடத்துகிறது போல் இருக்காது. அதை நம்ம விளைவிக்கணும். அப்படியே ஆண்டவர் மூலமாக சில விஷயங்களை சொல்லித்தரவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, இருக்கட்டும். நீதி நியாயங்களில் நடத்துகிற கர்த்தர்னு பார்த்தோம். அவர் யார் அப்படி நடத்தினார், எந்த மனுஷனை அப்படி நடத்தினார், யார் அதுக்கு தன்னை அர்ப்பணித்தாங்கிறத பார்ப்போம். எடுத்துக்காட்டாக தாவீது ராஜாவை பார்க்குறோம். அவர் வாழ்க்கையில் அவர் சிறுவனாக இருந்தாலும் கூட, தன் குடும்பத்தில் அவர் அற்பமாக எண்ணப்பட்டவராக இருந்தாலும் கூட, எல்லாருடைய பார்வையிலும் அவர் ஒரு வித்தியாசமான நிலைமையில் பார்க்கப்பட்டவனாக இருந்தார் கூட, அவர் நீதி நியாயத்தின் பாதையில் நடப்பதில் பிரியமாக இருந்தார். அவர் சங்கீதம் 23 சொல்கிறார், என்னை
நீதியின் பாதையில் நடத்துகிறார்னு சொல்லி ஆண்டவரை பற்றி பாடுறாரு. அப்போ தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தாவீது ராஜா ஆண்டவர் மேலே அவ்வளோ பாசமாக அவ்வளோ ஸ்நேகமாக இருந்தார். என்னை ஸ்நேகிக்கிறவர்களை நான் ஸ்நேகிக்கிறேன், அவர்கள் மெய்ப்பொருளை அடைய முடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸ்நேகிக்கிறவங்கள தான் நீதி நியாயங்கள் நடத்துவார்னு பார்க்கும்போது எடுத்துக்காட்டாக யாரை பார்க்குறோம்? தாவீது ராஜாவை பார்க்குறோம். அவர் ஆண்டவரை ஸ்நேகித்தார், ஆண்டவருடைய வழிகள் நடக்க உற்சாகம் கொண்டது அப்படி உள்ளம். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதனால் தேவன் அவரை வேறுபடுத்தி என்ன செய்கிறாரு? அவர் நடத்த ஆரம்பிக்கிறார். தேசத்தில் இருந்து வேறுபறிக்கார், குடும்பத்திலேருந்து வேறுபறிக்கார், சொந்த பந்த ஜனங்கள்டேருந்து வேறுபறிக்கார். வேறுபறித்து நீதி நியாயமான பாதையில் நடத்துகிறார். நேர்மையான சரியான நிலையில் நடத்துகிறார். அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் தாவீதை தான் அவர் தெரிந்து கொண்டார். அந்த தேசத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் தாவீதை ராஜாவாக வச்சார். இப்போ ஆண்டோடைய தெரிந்து கொள்ளுதல் காரியங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போ உண்மையாகவே தேவனை சிநேகித்த தாவீது நீதி நேர்மையின் பாதையில் நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தேவன் அவரை நடத்தினார். அதனால் அவருடைய ராஜ்யபாரம், அவருடைய அரசாங்கம், அவருடைய ஆட்சி முறை உறுதியாய் நின்றது. தேவன் அவரை இயக்க ஆரம்பித்தார். இப்போ இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும் என்ன செய்யணும்னா, நீதி நியாயங்களில் நடத்துகிற கர்த்தன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம நீதி நேர்மையான பாதையில் சரியான பாதையில் நடக்க பழகணும் அப்படின்னாலோ, நடத்தப்படணும் அப்படின்னாலோ நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவரை ஸ்நேகிக்கிறவங்களாக இருக்கும். உலகத்தையோ உலக பொருட்களையோ ஸ்நேகிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதன்மையான இடத்துல வைத்து ஸ்நேகிக்க பழக வேண்டும். அது மாத்திரமல்ல, அப்படி உண்மையாக ஸ்நேகிக்கும் பொழுது நீதியின் பாதையில் அவர் நம்ம நடத்துவார். தாவீது ராஜாவை நடத்தினது போல் நடத்துவார். குடும்பத்திலே இருக்கும்போது நடத்தினார், ஒரு தேசத்தில் ராஜாவாக இருந்தபோது நடத்தினார், இறுதி வரையும் நடத்தினார். அதே போல் அது எப்படி நடத்தினார்னா, நீதி நியாயமான பாதையிலும் நடத்துவார். வாழ்கிற இந்த ஒரே வாழ்க்கையில் ஆண்டுக்காக வாழணும்னு நினைக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நீதி நிறைந்த நேர்மையான பாதையில் நியாயமான பாதையில் நம்ம நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை ஸ்நேகிக்கிறவங்களாக இருக்கணும். தாவீது ராஜாவை எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? தேவனை நோக்கி நம் மனதை செலுத்த வேண்டும். எனவே இதை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், வாலிப சகோதர சகோதரிகளும் யாராக இருந்தாலும் சரி, நீதி நியாயங்களில் நடக்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தாவீது ராஜாவை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து அவரை நேசிக்கணும். அப்படி உண்மையாகவே அவரை ஸ்நேகித்து நேசித்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா தாவீதை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் உங்களையும் நடத்த வல்லவராகிறார். உலகம் பொய்யான உலகம், மாயான உலகம். நம்ம நீதியான நேர்மையான பாதையில் நம்ம நடத்தணும்னா இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆகவே இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு நீதி நியாயமான பாதையில் நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஸ்நேகிப்போம். அவரை ஸ்நேகிக்கும் போது நீதி நியாயமான பாதையில் அவர் நடத்துவார். ஏனென்றால் என்னை ஸ்நேகிக்கிறவர்கள் மெய்யான பொருளை அடைய முடிக்குங்கிறார். அந்த பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை ஸ்நேகிக்கணும். இயேசுவை ஸ்நேகித்தா தான் நீதி நியாயமான பாதையில் நடத்த முடியும். அது மாத்திரமல்ல, நம் வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக மாற்ற முடியும். எனவே அந்த மெய்யான பொருளாகிய பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டுங்கிற சிந்தையோடு, இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டுங்கிற உணர்வோடு, நம்ம நியாயமான நீதியான பாதையில் நடக்க வேண்டுங்கிற வைரக்கத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த வார்த்தைப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது. ஆமென்.